ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோவில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தராக வந்து ஸ்டேஜில் வந்து நிற்கணும். மற்றவங்க வந்து அவங்ககிட்ட ஏதாவது கொஷின்ஸ் கேட்கலாம். அப்போ வந்து சுரேஷ் சார் வந்துட்டு ஸ்டேஜில் நிற்கிறாரு. பாலாஜி வந்து கொஷின் கேட்குறாரு, யார் வந்து இங்கே மாஸ்க் போட்டிருக்காங்க, அதாவது முகமூடி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டோடனே சுரேஷ் சார் வந்துட்டு அப்படியே தயங்கி தயங்கி பேசுகிற மாதிரி, அதான் அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கும், ஆனால் எங்கே காட்டாமல் இருப்பாங்க, வேற முகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது ரியோவுக்கு வந்து கோவம் அந்த மாதிரி பேசுறாரு. சார், உங்ககிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதிலோ அதை மட்டும் சொல்லுங்க, என்ன கம்பேர் பண்ணி நீங்க எதுக்கு பேசுறீங்க, பேசாதீங்க சார், பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹார்ஸா பேசுறாரு. அப்ப பேசும்போது இதுதான் என்னோட இன்னொரு முகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இது வந்து எடிட்டிங்ல வந்து இந்த மாதிரி காமிக்கலாம்னு நினைக்கிறேன். அங்க வந்து உண்மையாலுமே சீரியஸா எதுவும் நடந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எப்பயுமே பிக் பாஸ் வந்துட்டு ப்ரொமோ போடுறது ஒன்றா இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம போய் ஷோல பார்த்தோம்னா கண்டென்ட் வேற மாதிரி தான் இருக்கும். பட் ரியோ வந்து கொஞ்சம் டென்ஷனான மாதிரி பேசுற மாதிரி தான் காமிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவர் வந்து இல்லப்பா சும்மா இருப்பா, நான் உன்ன சொல்லப்பா அப்படின்னு சொல்லும் போது ரியோ வந்துட்டு தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு. ரேகா மேம் பக்கத்துல இருந்துட்டு விடு விடு அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரொமோல இருந்தது. இது வந்துட்டு மேபி எடிட்டிங்ல கூட இருக்கலாம். ஸோ இதில் வந்து பாலாஜி வந்து வேணே ஏதாவது வந்து குட்டையை குழப்புற மாதிரி நடுவில் வந்து பூந்து விளையாடுறாரா அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.